Praise the Lord, God's people. This is Prophet T.S.T. Ranjan. Now, Prophet T.S.T. Ranjan, a global voice to the nations. தமிழ்நாட்டுக்காக நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸில் நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னா, தமிழ்நாட்டுக்கு புதுசாக ஒரு சைக்கிள் ஓப்பன் ஆயிருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஜோசப் பேட்டன், ஒரு கிறிஸ்துவராக ஒரு கிறிஸ்டினா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, தேவன் ஒரு நாட்டிலேயோ இல்லை ஒரு ஸ்டேட்லேயோ இல்லை ஒரு சிட்டியில் அவர் ஒரு மாற்றம் கொண்டு வரதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஏற்கனவே நடந்த ஒரு பேட்டர்னை he will repeat it. ஸோ இப்போ தமிழ்நாட்டில் நடக்கிற பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஜோசப் பேட்டர்ன். இந்த கடைசி காலங்களில் இயேசு வருகைக்கு முன்னாடி மொத்தம் 3 பேட்டர்ன் செயல்படும். ஒரு பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஜோசப் பேட்டர்ன், ரெண்டாவது பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா மோசஸ் பேட்டர்ன், மூணாவது பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இலைஜா பேட்டர்ன். ஸோ இது அனாயிட்டிங் கிடையாது, இட்ஸ் அ பேட்டர்ன். ஸோ இந்த பேட்டர்ன் காட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்போ சைரஸ் மாதிரி ஒரு லீடர் வருவார் நம்ம பைபிளில். ஸோ சைரஸ் யார்? சைரஸ் இஸ் நாட் அ கிறிஸ்டியன், இஸ் நாட் அனாயிட்டட், பட் காட் யூஸ்ட் him. So God has chosen a leader for us in Tamil Nadu to bring a change to the whole state. ஜோசப் விஜய் என்கிறவர் தேவன் தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம் தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்காக. நீங்க கேட்கலாம், தேவன் தேர்ந்தெடுத்தா ஏன் இவ்வளோ எதிர்ப்புகள்? தேவன் தேர்ந்தெடுத்திருக்காரு இல்லையா, எதிர்ப்புகள் இருக்கும் இல்லையா? சப்போஸ் என்னென்ன நடக்கும் நான் சொல்றேன். சப்போஸ் அவர் சிஎம் ஆயிட்டாருன்னா he will have lot of challenges, but we have to pray. நம்ம அவருக்காக ஜெபிக்க வேணும். தேவன் அவரோட ஞானத்தை அவர் கூட இருக்கிற மக்கள் மூலியமாவோ, அவர் கூட இருக்க அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் மூலியமாவோ தேவன் அவருக்கு ஐடியாஸ், இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் இதெல்லாம் கொடுக்கணும். அதுக்காக கிறிஸ்தவரா நம்ம ஜெபிக்கணும். சபைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் சொல்றேன், சபைகளுக்கு அடுத்த ஒரு 10 வருஷம் எந்த பிரச்சனையும் இல்லை. பட் யூ ஹாவ் டு ஸ்டே அவேக், யூ ஹாவ் டு ஸ்டார்ட் ப்ரேயிங். 2030 ஒரு பெரிய சேஞ்ச் வரப்போகுது. we will talk about it some other time. ஏன்னா 2030 something is about to happen. But I just want to say one thing to you. இப்போ நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இந்த எலெக்ஷனில் there are a lot of things நிறைய விஷயங்கள் இருக்கு. சொல்ல போனால் இப்போ அவரை சீஃப் மினிஸ்டர் ஆக்க முடியாட்டி என்ன ஆகும்னா, ரீஎலெக்ஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ வாங்கின ஓட்டை முடியும் இன்னும் அதிகமா ஓட்டு வாங்குவார். இப்ப 108 வாங்கியிருக்காருன்னா, தொகுதியில ஜெயிச்சிருக்காருன்னா, 108 தொகுதிகளில் ஜெயிச்சிருக்காருன்னா, அடுத்த எலெக்ஷன் ரீஎலெக்ஷன் வச்சாங்கன்னா அவர் 130க்கு மேல வாங்குவார். ஸோ which will this is going to bring a disaster to whatever they are planning. ஸோ அவர் சீஃப் மினிஸ்டர் ஆக போறது உறுதி. மக்கள் அவர் சைடு வளர போறது உறுதி. இந்த எலெக்ஷன்ல மட்டும் இல்லை, இனி வரப்போற எல்லா எலெக்ஷன்லையும் ஒரு அடுத்த 4 எலெக்ஷன்ல he will be the chief minister. இது தேவன் எனக்கு சொன்னது. எந்த மாற்றமும் வரப்போறது இல்லை. தமிழ்நாட்டுக்கு மாற்றம் வரும். தமிழ் கிறிஸ்துவர்கள் வளருவாங்க. இந்த Christianity in Tamil Nadu will increase and they will rise. The population of Christianity will increase. இது conversion rate மட்டும் நான் சொல்லல, transformation rate நான் சொல்றேன். எப்படி increase ஆகுனா, we will go and take over cities. அதாவது முக்கியமான பதவிகள்ல, முக்கியமான ப்ரொஃபஷன்ல கிறிஸ்டியன்ஸ் they all will get entered. இது தேசத்தை கிறிஸ்துவர்களா மாத்துறதுக்காக இல்ல, தேவனோட அபிஷேகத்தை உலகத்துக்கு கொடுப்பதுக்காக. நமக்குள்ள ஒரு அனாயிட்டிங் இருக்கு. அந்த அனாயிட்டிங் the world has to receive the anointing from us. நமக்குள்ள இருக்க அனாயிட்டிங்கை இந்த உலகம் காத்து கொண்டு இருக்கு. அதான் வசனம் என்ன சொல்லுன்னா, ரோமர் 8ல the whole world, the whole creation is waiting for the sons of God to be manifested. தேவ புத்திரர்களுக்காக இந்த எல்லா கிரியேஷனும் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ வேக் அப் பீப்புள், வேக் அப். இந்த ஜெபிங்க,
சீஃப் மினிஸ்டருக்காக ஜெபிங்க, அவர் கூட இருக்க மக்களுக்காக ஜெபிங்க. இந்த வாட்டி மைனாரிட்டிஸ் மெஜாரிட்டிஸ் ஜெயிச்சவங்க அவ்வளோ அதிகம் இந்த தமிழக வெற்றி கழகத்துல. தமிழ்நாட்டிலே ஒரு ஹிஸ்டரி மேக் ஆயிருக்கு. ஏன் காட் இவரை தேர்ந்தெடுத்தாருன்னா, when Christians are not willing to become a leader, God will bring a secular leader. கிறிஸ்துவர்கள் பதவிக்கு வராததுனால அவர் என்ன பண்ணுவார், செக்குலரா ஒரு லீடரை கொண்டு வருவார். He can come from a Christian family, he can come from any religion. அப்புறம் சொல்ல வருது என்னன்னா, கிறிஸ்துவர்கள் எல்லாரும் பரலோகத்துக்கு போவது ஃபோக்கஸ் பண்றதுனால பூமியில நமக்காக நல்லது செய்வதற்கு யாரும் இல்லை. ஏன்னா நீங்க எல்லாம் எதுக்கு ஃபோக்கஸ் பண்றீங்க, பரலோக போவதுக்காக. அப்ப இந்த கிறிஸ்துவர்களுக்கு கிறிஸ்துவோட 2வது வருகைக்கு வழி உண்டாவதுக்காக தேவன் தலைவர்களை தேர்ந்தெடுப்பார். அந்த தலைவர்களில் ஒரு தலைவர் தான் நம்ம சீஃப் மினிஸ்டர் ஜோசப் விஜய். இது ஜோசப் பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் ரிப்பீட் ஆகும். இந்த பேட்டர்ன் சில வருடங்கள் இருக்கும். தமிழ்நாடு கிறிஸ்துவர்களுக்கு வழி உண்டாகி ஒரு லைட், ஒரு பாத் அது ஃபுல்ஃபில் பண்றது வரைக்கும் இட்ஸ் எ பர்பஸ், இட்ஸ் எ ஃபுல்ஃபில்மெண்ட். அது ஆற வரைக்கும் இந்த லீடர்ஷிப் தமிழ்நாட்டில் இருக்கும். ஜெபிங்க, கவலைப்படாதீங்க. தேவன் நமக்காக பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நான் திருப்பியும் ஏசாயா 43:19 தேவன் சொன்னது நான் சொல்றேன். Be active and be present. I am about to do a brand new thing. It's burning. Can't you see it? It's bursting out. Can't you see it? இது burst ஆகுது தமிழ்நாட்டுல. உங்களால அது பார்க்க முடியலையா? உங்களுக்காக, உங்க கிறிஸ்துவர்களுக்காக, இந்த தமிழ்நாடு தேச மக்களுக்காக தேவன் ஏதோ ஒன்று செய்ய போகிறார். முதல் முறையா தமிழ்நாடு அந்த சீஃப் மினிஸ்டர் அந்த சீட்டில் ஒரு கிறிஸ்டியன் பேர் பைபிள்ல பழைய ஏற்பாட்டிலிருந்து வரப்போகுது. இந்த தடங்கள் கூட இல்லாட்டி எப்படி? நம்புங்க, நல்லதே நடக்கும். God is with us. God bless you.